ஸ்ரீதரராஜன் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வு 20 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வினை செய்து கொண்டு வருகின்றோம். ஆயினும் இந்த படுகொலைக்கான எந்த விதமான ஒரு நீதியும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நினைவேந்தல் என்ற ஒரு நிகழ்வை சம்பிரதாயபூர்வ நிகழ்வை செய்வதே எங்களுடைய பணியாக இருக்கின்றது. அவருடைய அவர் கொலை செய்யப்பட்ட இதே வீதியிலே அதே இடத்திலே நாங்கள் நினைவேந்த நிகழ்வை செய்வது தொடர்ச்சியாக இங்கு பணியாற்றுகின்ற பல ஊடகவியலாளர்களுக்கு பல கேள்விகளை உருவாக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்திலே இவ்வாறான பல குற்றச்செயல்கள், அதாவது கொலை நிகழ்வுகள், படுகொலைகள் சார்ந்து இடம்பெறுவதனால் புதிய இளம் ஊடகவியலாளர்கள் இந்த ஜனநாயக பணியினை முன்னெடுக்க முன்வருவது மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி மாறி வருகின்ற பொழுதும் நாங்கள் 4-5 அரசாங்கங்களை சந்தித்திருக்கின்றோம். அனைவரிடமும் இந்த ஊடகவியலாளருடைய இந்த நீதி தொடர்பாக பேசியிருக்கின்றோம். அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய நினைவேந்தல்களை செய்திருக்கிறோம், கண்டனங்களை செய்திருக்கிறோம், அறிக்கை வெளியீடுகளை செய்திருக்கிறோம். ஆனால் எந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த படுகொலைக்கான நீதியோ இது தொடர்பான ஒரு விசாரணையோ இடம்பெற்றதாக தெரியவில்லை. இது ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது ஊடகவியலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாரிய ஒரு கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கின்றது. மேலும் தொடர்ந்து அரசாங்கங்கள் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய அதிகாரத்தையும் தக்க வைப்பதற்காக ஊடகவியலாளர் சார்ந்த பல்வேறு புதிய சட்டங்களை கொண்டு வருவதே அவருடைய நோக்கமாக இருக்கின்றே தவிர சுதந்திர ஊடக செயற்பாடுகளுக்கான வழிபடுகின்ற செயற்பாடுகள் இல்லாதிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் புதிய ஒரு அரசாங்கத்தினால் வருகின்ற ஒரு புதிய சட்டமும் கூட ஊடகவியலாளருடைய குரல்களை நசுக்கின்ற ஒரு சட்டமாக வருவதற்காக தயார்படுத்தப்பட்டுகின்ற இவ்வாறான நிகழ்வுகள் இந்த நாட்டினுடைய ஊடக சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கின்றது என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன்.